வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு கேவலமான ஒரு ஆள், கேவலமான பர்சன்னா நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசன் சொல்ல. அவருக்கு பெரிய ஹீரோ நினப்பு, பெரிய பில்டப்பு நினப்பு. எதனால் இது சொல்கிறேன்னா, மாதத்துக்கு ஒரு நாள் சண்டை பிடிக்கிற வீடியோ கண்டிப்பாக வரும். நான் சொன்னேன், அதை நிறைவேற்றிட்டார். நேற்று முன்தினம் அவரோட யூடியூபர் சிஸ்டருக்கு பழம் ஸ்வீட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. கன்சீவ் வந்திருப்பாங்க. அதை பார்த்து நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. நான் சூப்பர், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க மூஞ்சியில் கறி பூசுகிற மாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார். என்ன வீடியோனா, வீட்டில் சொத்து பிரச்சனையோ இல்லை பணம் காணாமல் போச்சோ இல்லை நகை காணாமல் போச்சோ அதுக்கெல்லாம் சண்டை கிடையாது. சாதாரண அந்த குழந்தை விளையாடுற ஒரு பால் காணாமலாம் போகல, எங்கேயாச்சும் போட்டிருக்குங்க. ஒரு குழந்தை விளையாடுற வீடுனா அது இதுன்னு விளையாட்டு பொருள் காணாமல் போகிறது சகஜம்தான். ஆனால் அதை பார்க்குறக்கு நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசனுக்கு டைம் இல்லை. என்னென்னா, இவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பயங்கரமான ஒரு உழைப்பாளி. இந்த மாதிரி ஒரு உழைப்பாளியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. மொபைலில் தூக்குறது, ஏதோ ஒரு யூடியூப்பில் கண்டதை பேசுறது, கெட்ட வார்த்தையில் திட்டி வீடியோ போடுறது, ஆண்கள் திட்டுறது, பெண்கள் திட்டுறது, இதுதான் நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசனுக்கு கை வந்த கலை. பெருமனாயம் பேசுவார். அப்புறம் அந்த அம்மையார் அங்கே உட்காந்துட்டு மாவாட்டிகிட்டு இருக்குது, உட்காந்துட்டு கெட்ட வார்த்தையில் திட்டி கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தை யாரை சொல்கிறான்னா சொந்த மனைவிவே. இது அவங்க சப்ஸ்கிரைபர் பார்த்து வாய் பிளந்து பார்த்து ரசிப்பாங்க. அதுதான் அவங்க சப்ஸ்கிரைபர். யூடியூப்பு எதுக்காக இருக்குதுன்னா, இந்த கலை நிகழ்ச்சியில், இந்த பரதநாட்டியம், வரலாற்று நிகழ்ச்சிகள், வரலாற்று கலைகள் இதை கொண்டு போய் பெருமையாக சேர்க்கறது தான் யூடியூப்பில் இந்த வருஷத்தில் 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசிட்டு திட்டி அடிச்சுட்டு வீடியோ போகிறக்கெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறாருன்னா, இஷ்டம் தான் இரு, இல்லைன்னா போயிட்டே அப்படிங்கிறாரு. வர சொல்லு, நீ போயிரு அப்படிங்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் கண்ணீரும் கவலையுமா வா வா அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ ஒரு தெனாவட்டம் பேசுகிறாருன்னா என்ன காரணம்னா, யூடியூப்பில் வருமானம் வேணும் இல்லைங்க. என்ன 100K 150K போனால் தான் இவருக்கு வருமானம். ஏன்னா இவருக்கு பல கமிட்மெண்ட் இருக்குது. அந்த கமிட்மெண்ட் எதுனா, காருக்கு இஎம்ஐ கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும். இதெல்லாம் 10,000 20,000 வந்தால் ஒன்றுமே சரி வராது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம இளவரசன் மாதிரி ஒரு கேவலமான ஆளை உலகத்தில் எந்த மூலையிலையும் நீங்கள் பார்க்க முடியாது, எந்த இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா பொதுவாக ஒரு மனைவியை திட்டவே மாட்டாங்க. அப்படி திட்டினாலுமே வெளியுறத்து கொண்டு வர மாட்டாங்க. இவர் மனைவியை கெட்ட வார்த்தை திட்டுறது இது முதல் முறையெல்லாம் கிடையாது. அது இவங்க குடும்பத்துக்கும் தெரியுமே. இவங்க அம்மா அப்பப்போ வாசகம் படிக்குமே. ஒரு புக்கில் உயிரை காக்கிறதுக்கு ஒரு வாசகம் இருக்குதாமா, உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாசகம் இருக்குதாமா, நம்மளுக்கு மனசு சரியில்லைன்னா ஒரு வாசகம் இருக்குதாம்மா, அந்த வாசகத்தை படித்தா நல்லாயிரும் அப்படின்ட்டு சில நாட்களுக்கு முன்பு அவங்க அம்மா சொல்லிச்சுங்க. ஆனால் மனைவியை கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. அதுக்கு ஏதாச்சும் புக் இருக்குதாட்டுக்குது. அந்த புக்கை படிச்சுட்டு இவர் மனைவியை கெட்ட வார்த்தையில் திட்டி வீடியோ போட்டிருப்பார். இப்படி என்ன சொல்கிறேன்னா, நான் எத்தனை படம் டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கிறேன், அதை பார்க்குறதுக்கு டைம் இருக்குதா, பிக் பாஸ் பார்க்குறதுக்கு டைம் இருக்குதா. பிக் பாஸில் ஒவ்வொருத்தரும் மூஞ்சிக்கு நேரம் என்னென்னமோ பேசுகிறாங்க. பிக் பாஸ் வீடுமே இளவரசன் வீடு ஒன்றான்னு கேட்டால் நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசனுக்கு அதுதான் உண்மை. இவருக்கு பெரிய ஹீரோன்னு நினப்பு. நம்ம எது போட்டாலும் நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு கேட்டால் அதுதான் தப்பு. இவருக்கு ஆதரவே கிடையாது. ஒரு 20,000 30,000 அதிகபட்சம் 50,000 அதுதான் இவரோட வீடியோவில் போயிட்டுருக்குது. அதுதான் அதில் அந்த மன உளைச்சல் தான் இவர் திட்டி வீடியோ போட்டுக்கிறாரு. மனைவியை கெட்ட வார்த்தையில் எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபராவது அவங்க மனைவியை இந்த மாதிரி திட்டி வீடியோ போடுவாங்கன்னு கேட்டால் யாருமே போடவே மாட்டாங்க. நான் பல சேனல் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு, எனக்கு வாயே வலிக்குது. அந்த சேனலில் இளவரசனோட சப்ஸ்கிரைபர் எந்த காலத்துலேயும் இப்போ பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நாலேஜே கிடையாது, அறிவில்லா சப்ஸ்கிரைபர் தான். அதனால தான் நம்ம இளவரசனோட சேனல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதில் விஜயலட்சுமின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, இளவரசனோட சப்ஸ்கிரைபர். அந்த அம்மா எதை பேசினாலும் அது ஆதரவு கொடுக்குது. நேற்றுமே இளவரசன் நீங்கள் சொல்கிறதா கரெக்டாக அப்படின்ட்டு ஆதரவு கொடுத்துருக்குது. அந்த அம்மாக்கெல்லாம் ஒரு நாலேஜே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சாவித்திரி பத்மாதான்னு ஒரு அக்கா, அந்த அக்கா நல்ல கமெண்ட் தான் பண்ணுங்க. ஆனால் இந்த வீடியோவுக்கு எந்த கமெண்ட்டும் நம்ம இளவரசனோட சேனலுக்கு பண்ணாது. வேறு கமெண்ட் நல்ல வீடியோ போட்டால் இன்னொரு கமெண்ட் பண்ணி பாருங்க. நாளைக்கு வேணால் பாருங்கள், ஒண்டிமுனிப்பன் கோயில் இவங்க பாவம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் புண்ணியம் தேடுற இடம் ஒண்டிமுனிப்பன் கோயில் போய் தேங்காய் உடைப்பாங்க வரும். அதுதான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன். இவருக்கு டைம் இல்லையாமா. என்ன சொல்கிறதுன்னா, ஃபேஸ்புக்கில் $50 கொண்டு வரது எவ்வளோ ஒரு கஷ்டம், அப்புறம் யூடியூப்பில் வியூஸ் கொண்டு வரது எவ்வளோ ஒரு கஷ்டம். என்ன ஒரு கஷ்டம் தெரியுங்களா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உயிரை கொடுத்து பாடுபடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸி. ஃபேஸ்புக்லேயுமே யூடியூப்லையுமே வியூஸ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாம்மா. இதெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த ஆளுக்கு வெக்கமாலியான்னு கேட்டால் சுத்தமாக வெக்கம் இருக்காது. அப்புறம் மம்புட்டி எடுத்து பாடுபடுறதும் கூட ஈஸி,
ஆனால் யூடியூப்பில் வீடியோ எடுத்து வியூஸ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். மூலதனமே வந்து இவங்களுக்கு யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் தான். இதில் வந்து என்ன பெருமை இருக்குதுன்னு கேட்குறேன். ஃபஸ்ட்டு மம்முட்டியை எடுத்து ஒரு 10 வாழைக்கண்ணை வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்றுக்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 10-15 வாழைக்கண்ணை வச்சு பாருங்கள், அப்புறம் தெரியும். மொத்தத்தில் ஒரு மனைவின்னு பார்க்காம கேவலமாக கெட்ட வார்த்தை திட்டி அடிச்சிருக்கிறாரமா. அந்த அம்மா வேறு பெருமையாக வேறு சொல்லுது, என்னை அடிச்சிங்க, கெட்ட வார்த்தை திட்டினீங்க. ஆனால் இவருக்கு டைம் இல்லையாட்டுக்குது. ஏன்னா ஏகப்பட்ட படம் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கிறாராமா, அதை பார்க்குறக்கு டைம் இல்லையாம்மா. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிம்மதியாக படுத்து தூக்க முடியல. எப்படி படுத்து தூக்கம் வரும்? உழைச்சா தானே தூக்கம் வருங்க. உட்காந்துட்டு ஃபேஸ்புக்லேயுமே இன்ஸ்டாகிராம்லேயுமே இலவச வருமானம் பார்த்தா எப்படி தூக்கம் வரும்? தூக்கமே வராது. உங்களுக்கு இலவச வருமானம் பார்த்தா கண்டிப்பாக தூக்கமே வராது. உழைச்சி முன்னேறினா தான் என்னோட அருமை தெரியும். ஒரு மனைவியும் பார்க்காம ஒரு சாதாரண ஒரு வாலிபாலுக்கு வேண்டிட்டு அப்படி ஒரு கெட்ட வார்த்தை பேசாதுன்னா இந்த ஆளில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்க சப்ஸ்கிரைபர். அடுத்த நாள் அண்ணா சண்டை பிடிக்காதீங்க, அண்ணா சந்தோஷமாக இருங்க. யூடியூப்பை எதுக்கு தொடங்கிக்கிறேன்னா கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம், கலை நிகழ்ச்சிகளுக்கு தான் யூடியூப்பை பெருமை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் யூடியூப்பில் இந்த வருஷத்தில் 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதை விட்டு போட்டு குடும்ப நயத்தை பேசுறது, சண்டை பிடிக்கிறது, மனைவி திட்டுறது. பொதுவாக ஒரு மனைவி திட்டும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி ஆள் கூட எப்படி வாழ்கிறா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்கள யாருமே வர்றதில்லை. என்ன காரணம்னா அவங்களுக்கே தெரியும் இவங்க போடுறது ட்ராமான்னு தெரியும். இவங்க இப்படி போட்டால் தான் இவங்களுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகும். நார்மல் வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். பெருமனாயம் வேறு, எனக்கு டைம் இல்லை, எனக்கு தூக்கம் வர்றதில்லை, அது வேறதில்லைன்னு. இந்த மாதிரி ஒரு கேவலமான பிரச்சனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவங்க வீட்டில் அவங்க அம்மா பார்ப்பாங்கன்னு கேட்டால் அவங்க அம்மா இதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க, நம்ம இளவரசனோட அம்மா. ஏன்னா அவங்க அம்மா அப்பப்போ தத்துவம் பேசுங்க, அந்த புக் இருக்குது, இந்த புக் இருக்குது. ஆனால் சொந்த மனைவியை பையன் கேவலமாக கெட்ட வார்த்தையில் திட்டி வீடியோ போடுறாரு. அந்த அம்மா எதாவது பேசுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பேசாதுங்க, நீங்கள் வேணா பாருங்கள், நான் சொன்னால் நடக்கதா இல்லையான்னு பாருங்க. நாளைக்கு போய் ஒண்டி முடிப்போம் கோயிலோ இல்லை வேறு ஏதோ கோயிலுக்கோ இவங்க போயிட்டு ஒரு வீடியோ போடுவாங்க. அதுதான் நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசனுக்கு கை வந்த கலை. எதுக்காக இவர் சண்டை பிடிக்கிறாருன்னா ஒருவேளை அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு அடித்தளம் போடுறாருன்னு எனக்கு தோணுது. மொத்தத்தில் இவரை மாதிரி ஒரு கேவலமான ஆளை நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியும்.